Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Scribe written by Kristen Hunter. இது செகண்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டாபிக். Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இது யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்டன் எலன் ஹண்டர், இதுதான் கிறிஸ்டன் ஹண்டரோட ஃபுல் நேம். ஷி வாஸ் born in the year 1931, September 12, 1931, and she died on November 14, 2008. She was an African American writer. ஸோ அவங்க வந்து ஒரு பிளாக் லேடின்ற தெரிஞ்சுக்கிறோம். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் ஃப்ரம் பென்சில்வேனியாவை சேர்ந்தவங்க. ஷி சம்டைம்ஸ் ரோட் அண்டர் த நேம் கிறிஸ்டன் ஹண்டர் லாட்டனி. ஸோ இன்னொரு நேம்லையும் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த நேம் வந்து கிறிஸ்டன் ஹண்டர் லாட்டனி. ஷி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் நாவல் காட் பிளஸ் த சைல்ட். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல். இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1964ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். நவ் லெட் இஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியோட வரும். ஸ்டோரியா நான் கொடுக்காம நான் உங்களுக்கு எஸ்ஏவாவே கொடுத்துருக்கேன். ரீட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரியும் சேர்த்து சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டோரி ஃபுல்லாவே இந்த எஸ்ஏலேயே இருக்கு. இந்த ஸ்டோரி எதை பத்தியது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி. மேக்கிங் டெசிஷன்ஸ், லைஃப்ல சேலஞ்சஸ் வந்தா ஃபேஸ் பண்ணணும், என்ன பண்ணும், ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்துல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி த ஸ்கிரைப். ஓகே, ஸோ ஸ்கிரைப்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரைப்னா என்னன்னா அது கைண்ட் ஆஃப் ஜாப். முந்தைய காலத்துல நிறைய எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இந்த பத்திரங்கள், மற்ற நிறைய விஷயம், முக்கியமான லீகலான விஷயங்கள் எல்லாமே எழுதி தர்றது, பேங்க் விஷயங்களை எழுதி தர்றது, இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் அவங்கள பத்தி தான் நம்ம இந்த ஸ்டோரியில படிக்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா எழுத படிக்க தெரிஞ்சவங்கள பத்தி ஒரு கதை. ஓகே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா எப்படி, தெரியலன்னா என்ன பிரச்சனைகள் வரும், அதை பத்தியும் இந்த கதை வந்து பேசுது. The story follows James, a young man விட பாய்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 13 years தான். ஓகே, he is 13 years old who lives above the silver dollar check கேஷிங் சர்வீஸ். சில்வர் டாலர்ங்கிறது கம்பெனியோட நேம். அவங்க என்ன பண்றாங்கன்னா செக் கேஷிங் சர்வீஸ் பண்றாங்க. செக் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கேஷா மாத்தி கொடுப்பாங்க. இப்படி ஒரு என்னது இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த கம்பெனி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னா அதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்காங்க? ஜேம்ஸ் வந்து அவனோட பேரண்ட்ஸோட ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வரான். and becomes concerned about the struggles of the people in his neighborhood. அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அங்க வாழ்ந்துட்டு வர ஜேம்ஸ் வந்து அவனுக்கு பக்கத்துல, அதாவது நெய்பர்ஸ் வாழ்றாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனைகள்லாம் ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன பையன்தான், பட் ஈவன் தான் அவனுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சி வருது. திஸ் ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர்ஸ் த தீம்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட், த சேலஞ்சஸ் ஆஃப் இல்லிட்டரசி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்கிங் டெசிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி என்னென்ன விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா கம்யூனிட்டி சப்போர்ட். கம்யூனிட்டினா ஜாதி அப்படின்ற மாதிரி நுழைய வேண்டாம். ஒரு கம்யூனிட்டினா இப்ப நம்ம ஒரு ஊருக்குள்ளன்னா எல்லாருமே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே, ஒரு சொசைட்டில இருக்க எல்லாருமே. அப்போ அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கணும்ன்றத பத்தியும் பேசுது. த சேலஞ்சஸ் ஆஃப் இல்லிட்ரசி. இல்லிட்ரசினா படிக்காமல இருக்கிறது, எழுத படிக்க தெரியாம இருக்கிறது தான் இல்லிட்ரசி. ஸோ இல்லிட்ரசினால வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், அதை பத்தியும் பேசுது. அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்கிங் டெசிஷன்ஸ். டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்றது, ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தியும் இந்த ஸ்டோரி வந்து பேசுது. ஓகே, த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் புவர் பீப்புள். த ஸ்டோரி இஸ் அபவுட் ஜேம்ஸ் ஹூ லிவ்ஸ் இன் அன் அபார்ட்மெண்ட் above the silver dollar check cashing service. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன், சில்வர் டாலர் தான் அந்த செக் கேஷிங் சர்வீஸ் பேரு. ஓகே, அந்த கம்பெனி பேரு. He notices that people who come to cash their checks are often treated poorly, almost like criminals. ஸோ அங்க வர்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாடியில தான் அவன் இருக்கான். ஸோ அவன் நிறைய பாக்குறாங்க அந்த சர்வீஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்க வர்ற மக்களை எல்லாம் அந்த
சர்வீஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும், தே ஆர் சார்ஜ்டு 50 சென்ட்ஸ், 75 சென்ட்ஸ் அண்ட் $1 as ஃபீ. அதாவது அங்க வர்றவங்க முக்காவாசி எழுத படிக்க தெரியாதவங்க. அவங்க கிட்ட அந்த செக் கேஷிங் சர்வீஸ்க்கு அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்றாங்கன்னா, 50 சென்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்றாங்க. அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். 50 சென்ட்ஸ்னா half of a dollar. ஓகே. 75 சென்ட்ஸ், $1 இந்த மாதிரி வந்து அவங்க ஃபீ சார்ஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ரீட் பண்ணி மட்டும் சொல்லணும்னா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா, லெட்டர் எழுதி கொடுக்கணும்னா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. The story highlights the struggles of people who cannot read, write or even count their change. அங்க வர்றவங்க நிறைய பேருக்கு வந்து, ஆனா அவங்களாம் பேங்க் போகாம இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் செக்கை மட்டும் என்கேஷ் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்னும் பேங்க் போறதே இல்லை. Who cannot read, write or even count their change. இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே புரியறது இல்ல. வாசிக்க தெரியல, எழுத தெரியல, எதுவுமே தெரியல. It also shows the difficulties faced by those who cannot pay their bills, fill out forms or write addresses on envelopes. இன்னைக்கும் நம்ம பேங்க்கு போனா இதெல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த வயசானவங்களாம் சில கவர்மெண்டோட அந்த பெனிஃபிட்ஸ்க்காக வருவாங்க. ஆனா அவங்களுக்குலாம் என்ன தெரியாது, பில் எப்படி பே பண்ணணும், ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், அட்ரஸ் எப்படி எழுதணும், இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தே வுட் ஆஸ்க் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். ஓகே, மற்றவங்க யாராவது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா வந்து ஹெல்ப் கேட்பாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் அது மாதிரி தான் நடக்குது. பட் அவங்க எல்லாம் அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஃபீ கலெக்ட் பண்றாங்க. மெனி பீப்புள் இன் த சிட்டி ஃபேஸ் தீஸ் சேலஞ்சஸ் பிகாஸ் they cannot read or write. அந்த ஊர்ல நிறைய மக்கள் அங்கதான் வர்றாங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறத அவன் பார்க்கறான். த விஸ்டம் ஆஃப் த மதர். அப்போ அவங்க அம்மாவை பத்தி அடுத்த பேராகிராஃப்ல நம்ம பேசியிருக்கோம். அவங்க அம்மாட்ட வந்து அவன் கேட்கிறான், அம்மா எதுக்கு இது நடக்குது, ஏன் இப்படி வந்து மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னா, இவங்க எல்லாம் ஏன் படிக்காம இருக்காங்க, படிச்சிருக்கலாமே அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட சூழல் வேறு, அவங்களோட சூழல் வேறு. அவங்களுக்கெல்லாம் வந்து படிப்புற சாப்பாட்டுக்கு வேற வழியே இல்லை, அதனால வேலைக்கு போகணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, படிப்பெல்லாம் விட்டுட்டு போனாங்க. அப்போ உங்களுக்கு படிப்பு எப்படி வரும்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. The mother who is very wise quotes her son some passages from Bible. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன். அவங்க வந்து பைபிள் இதுல வந்து 3 சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்களாம் பைபிள் கோர்ஸ்ல. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, she explains the situation to her son. என்ன நடந்திருக்கும்னு அவங்க சொல்றாங்க. She says that in ancient times only special அது சொல்றதுக்கு முதவே ஸ்கிரைப்ஸ் பத்தியும் சொல்றாங்க. அந்த பேங்க்ல நடந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பழைய காலங்கள்ல ஒன்லி a ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் கால்டு ஸ்கிரைப்ஸ் நியூ ஹவு டு ரீட் அண்ட் ரைட். ஸ்கிரைப்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் எழுதவும் வாசிக்கவும் தெரியும். ஷி ஸ்பீக்ஸ் ஃபார் த illiterate people saying that they did not have the chance to get proper education. ஸோ அவங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆனா இங்க நம்ம ஊர்ல பாக்குற நிறைய பேரு இல்லிட்ரேட்ஸா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட சூழல். பிகாஸ் they did not have the chance to get proper education. அவங்களுக்கு எஜுகேஷனுக்கான தேவையை விட சாப்பாட்டுக்கான தேவை அதிகமா இருந்தது. அதனால they did not get proper education சொல்றாங்க. they had to leave school early to work. வேலைக்கு போகணுன்றதுனால ஸ்கூலை குவிட் பண்ணிட்டாங்க. she also says that Jesus criticized the scribes for being proud. அப்போ அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து படிச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அதனால அவங்க ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்களாம். ரொம்ப எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அவங்க மட்டும்தான் அறிவுள்ளவங்க மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நடந்துப்பாங்களாம். ஜீசஸ் கூட பைபிள் அதுக்கு தான் அவங்க கோட் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. பாரு, ஜீசஸ் கூட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஸ்கிரைப்ஸ் பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி தே ஆர் வெரி ப்ரவுட் பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவரே என்ன தெரியுமா திரும்பவும் சொல்லியிருக்காரு, வேற வழி இல்லை, அவங்க தான் however he also needed them to write down his teachings. ஆனா என்ன பண்றது, அவங்க தான் படிச்சிருக்காங்களே, அதனால என்னோட டீச்சிங்ஸை கூட அவங்க மூலமா தான் நான் மக்களுக்கு சொல்ல முடியும். அதனால ஸ்கிரைபோட தேவைகள் இருக்கேன்னு சொன்னதா பைபிள்ல சொல்லப்பட்ட கதையை மகனுக்கு சொல்றாங்க. யாரு, ஜேம்ஸோட மதர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜேம்ஸ் ஹெல்ப்ஸ் இஸ் நெய்பர்ஹுட். ஸோ அம்மா வந்து கதை சொல்லிட்டாங்க, ஸ்கிரைப்ஸ் பத்தி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேம்ஸ்க்கு என்ன தோணுது, தான் ஒரு ஸ்கிரைப் ஆகணும்னு தோணுது. ஓகே, அங்க இருக்க பீப்புளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எதுக்காக இவங்க எல்லாம் போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்றாங்க, அவங்களோட பணத்தை வாங்குறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க,
இவ்வளோ இது கட்டுறாங்களே, என்ன கட்டுறாங்க? பணம் குடுத்து வாங்குறாங்களே, அந்த ஒவ்வொரு சென்ட்டும் அவங்களுக்கு முக்கியம். ஸோ இப்படி பணம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் பீப்பிள் இன் ஹிஸ் நெய்பர்ஹுட். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃபரிங் ஃப்ரீ சர்வீசஸ் அட் த பேங்க். அதனால அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ஆஃபர் பண்றான். இந்த பேங்க் இருந்தது இல்லையா, அந்த பிரைவேட் கம்பெனி இருந்ததுக்கு பக்கத்திலேயே அவன் ஒரு போர்டு ஒரு கார்னர்ல போட்டுக்கிறான். என்ன எழுதியிருக்கான்? Public Scribe, all services free. He sets up a business called Public Scribe, all services free in front of the Silver Dollar. Silver Dollar கம்பெனிக்கு முன்னாடியே அவர் ஒரு போர்டு போட்டு உட்கார்ந்துட்டான். At first he worries that people who cannot read or write won't understand his sign. ஆரம்பத்துல நினைக்கிறான், லூசா நம்ம, அவங்களுக்கே வாசிக்க தெரியாது, எழுதி சைன் போர்டு போட்டு உட்கார்ந்துருக்கமே, அவங்க எப்படி தெரியும் அவங்களுக்குன்னு யோசிக்கிறான். But things change when he helps an old woman read a லெட்டர். ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு வயசானம்மா வர்றாங்க. அவங்களுக்கு கிராண்ட்சன் ஏதோ லெட்டர் எழுதியிருக்காங்க, படிச்சு காமிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இவன் வந்து படிச்சு காமிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா நிறைய பேரு ஹெல்ப்புக்கு வந்துடுறாங்க. ஈஸியா அந்த மாதிரி ரூபா கொடுக்குறாங்க, இவன் வேணான்னுறான். உடனே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது. சூன் மெனி பீப்புள் லைன் அப் அட் ஹிஸ் ஸ்டேஷன் ஃபார் ஹெல்ப். அவனோட இடத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஜேம்ஸ் ஸ்டேஸ் பிஸி ரைட்டிங் லெட்டர்ஸ், அட்ரஸிங் என்வெலப்ஸ், ஃபில்லிங் அவுட் ஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அஃபிஷியல் லுக்கிங் லெட்டர்ஸ் தட் கன்ஃபியூஸ் ஆர் ஸ்கேர் பீப்புள். ஸோ உடனே ரொம்ப பிஸியாகி அவன் லெட்டர்ஸ் எழுதுறான், என்வெலப்ஸ்ல அட்ரஸ் ஃபில் பண்றான், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றான். இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. எதெல்லாம் மக்களுக்கு பார்த்தாலே பயப்படுவாங்களோ, ஐயோ இது எப்படி பண்றது அப்படின்னு நினைப்போம். நம்மளே நிறைய சமயம் நினைப்போம், இது நம்ம கரெக்டா எழுதுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் போனா நம்மளே நிறைய பேர் ரெகுலரா போயிட்டு வந்தாதான் பிரச்சனை இருக்காது, இல்லைன்னா இதுதான் அந்த ஃபார்மா அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா, அதுவும் பணம் கொடுக்காம சர்வீஸ்னு எல்லாரும் வந்து கியூல நின்னாச்சு. Most of his customers are elderly, though some are younger too. நிறைய வயசானவங்க தான், ஒரு சில யங் பீப்புளும் அதுல வர்றாங்க. எஸ் செட்பேக். இப்போ அவன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான், டைம் போறதே தெரியல. அவங்க ஃபுட் எல்லாம் கூட அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அட் நூன் த ஷேட் டிசப்பியர்ஸ் அண்ட் த சன் பீட்ஸ் டவுன் ஆன் ஜேம்ஸ். நல்ல சன் வேற அது கொளுத்திட்டு இருக்கு. A tall blue-eyed cop shows up and questions what he is doing. அதுக்குள்ள இவனை பத்தி ஏதோ தகவல் போய் ஒரு காப் வந்துட்டாரு. காப்னா ஒரு கான்ஸ்டபிள். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. James explains that he is helping people, but the cop warns him it is illegal to run a business without a license. ஜேம்ஸ் என்ன சொல்றான், நான் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றேங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்லிட்டாரு, பாரு ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடாது, எந்த பிசினஸும் ரன் பண்ணாலும் இல்லீகல், லைசன்ஸ் இருந்தாதான் ரன் பண்ணணும்னு அவரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். He threatens to shut James down and make him leave. அவர் என்ன பண்றாரு, மரியாதையா கடையை மூடுன்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அவனை வெளியவும் அனுப்பிடுறாரு. அவன் பயந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்க இருந்த யாருமே இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்றான், பட் யாருமே காப் வந்தோடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு லேடி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், மற்ற எல்லாம் ஒதுங்கி நின்றுவாங்க. ஃபீலிங் ஆங்கிரி அண்ட் அன்ஷியர், ஜேம்ஸ் டிசைட்ஸ் டு லீவ் த கார்னர். அவனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. சின்ன பையன் வேற, அவன் என்ன பண்ணுவான், அங்க என்ன பண்ண முடியும், அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பட் இஸ் வெரி அன்ஹாப்பி, ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே, அவன் என்ன பண்றான், அவங்க மாம்கிட்ட போய் அன்னைக்கு திரும்ப போய் கேட்கறான், ஏன் இந்த மாதிரி நடக்குது, இவங்கெல்லாம் ஏன் பேங்க் போகாம இங்க வர்றாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்கறான். இப்போ ஜேம்ஸ் parents don't cash their checks at the Silver Dollar. அப்ப உங்க அம்மா சொல்றாங்க, we don't cash our checks at the Silver Dollar. நாங்க செக் வந்தா சில்வர் டாலருக்குலாம் போக மாட்டோம். they have a bank account where they can cash their checks for free. இதே இது நான் வந்து இங்க கொடுத்தாதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை, பட் வந்து பேங்க்குக்கு போயிட்டா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாம் சொல்றாங்க. the bank only requires people to keep a small balance of $5. பேங்கோட ஒரே இது என்னது, கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மினிமம் மெயின்டைன் பண்ணணும் அமௌண்ட் $5 மினிமம். அது உங்க பணம் தான், ஆனா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜேம்ஸ் wonders why people don't realize they lose money by paying fees to cash their checks. அப்பதான் நினைப்பார், $5 இதுக்காக இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஒவ்வொரு நாள் வந்துட்டு போனாலே அவங்களுக்கு $1 மேல செலவாயிடுது, $5 தான் அவங்க மினிமம், அதுவும் அவங்க அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. எதுக்காக இந்த மக்கள் இது புரியாம
they don't realize they lose money by paying fees மாதிரி பே பண்றதுனால எவ்வளவு அவங்க பணம் போகுதுன்னு தெரியாம இங்க வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். His mother explains that many people are afraid of banks. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்க சுத்தி இருக்கிற நிறைய மக்கள் அதுல மோஸ்ட்லி பிளாக் பீப்புளா இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் பேங்க்ஸ்னாலே பயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கால ஒரு டைம் 1930s 1929-13 நினைக்கிறேன், அந்த டைம்ல கிரேட் டிப்ரெஷன் ஒண்ணு நடந்தது. அதாவது பெரிய பொருளாதார இது என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லையா, சரிவு நடக்குது. அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. நிறைய பேருக்கு அதுல they have lost their money. அதை நினைச்சிட்டு இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, பேங்க்குக்கு போகவே பயப்படுறாங்கன்னு அம்மா சொல்றாங்க. சம் ரிமெம்பர் த ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், அந்த டைம் தான் கிரேட் டிப்ரெஷன் சொல்றாங்க. அதை நினைச்சிட்டு இவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அதர்ஸ் திங்க் பேங்க்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள். ஒரு சிலர் டிப்ரெஷன் நினைச்சு பயப்படுறாங்க. டிப்ரெஷன் நடந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு, இது ரொம்ப காலம்க்கு அப்புறம் எழுதின கதை தான். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அது நடந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பேங்க் ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான், பிளாக் பீப்புளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆர் ஃபியர் ஆஃப் பீங் ட்ரீட்டட் பேட்லி ஆர் ஈவன் அரெஸ்டட். நம்ம போனா நம்மள பேடா ட்ரீட் பண்ணுவாங்க, எதையாவது சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு மக்கள் போக மாட்டாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு கொஞ்சம் தகுதிக்கு மீறிய இடம்னு நம்ம நினைச்சோம்னா உள்ள போக யோசிப்போம் இல்லையா, அது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒரு 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 அழகான ஹோட்டல் ரொம்ப பாஷா இருக்கு அப்படின்னா, ஐயோ இந்த ஹோட்டலுக்குள்ள போனா ரொம்ப செலவாகுமோ, நம்மளே வெளியே நின்று நினைப்பாங்க, உள்ள போய் பிரைஸ் கூட கேட்டுக்க மாட்டோம். ஜஸ்ட் இமேஜின். அது மாதிரிதான் பேங்க்குள்ள போகவே நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மதர் சொல்றாங்க. ஹிஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவன் அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா லேட்டர் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு he meets an old lady who had moved from Alabama 44 years ago. அந்த லேடிட்ட பேசுறப்போ அவன் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவான் அந்த லேடிக்கு. என்னன்னா அவன் அவங்கள கூப்பிட்டு போய் ரோட் கிராஸ் பண்ணி விடுவான். அடுத்து அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியும் கொடுப்பான். அதுல $37 ஏதோ அவங்க பேர் போட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைமா நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இவங்க நான் அலபாமால இருந்து வந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பி இங்க வந்தேன், திரும்ப அலபாமாவே போகல அப்படின்னு அவங்க லைஃப்ல நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அலபாமால இருந்து பென்சில்வேனியா 44 years ago நான் தனியா தான் வந்தேன்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் helps her open a bank account and learns from her that one should not be afraid to explore new opportunities in life. ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல ஜேம்ஸுக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது, ஒரு மெசேஜா கிடைக்குதுன்னா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரை பண்ணணும். இது சரியா வரும் சரியா வராதோ அப்படின்னு நினைச்சிட்டே விடக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பில்லைன்ற மாதிரி அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து அவன் மெசேஜா எடுத்துக்கிறான். ஹர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹர் போல்ட் டெசிஷன்ஸ். அவங்க எப்படி என்கரேஜ்மெண்டோட இந்த வயசுல பேங்க் அக்கௌண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றாங்க. அப்படி இருக்கப்போ நான் ஏன் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது? அந்த போலீஸ்காரர் என்ன கேட்டாரு, லைசன்ஸ் அப்ளை பண்ணியா, ஒரு பிசினஸ்க்குன்னு தானே கேட்டாரு. அப்ப லைசன்ஸ் இருந்தா அவர் கேட்க முடியாது இல்ல, நான் ஏன் லைசன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஹர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹர் போல்ட் டெசிஷன்ஸ் இன்ஸ்பயர் ஜேம்ஸ் டு கன்சிடர் அப்ளையிங் ஃபார் அ லைசன்ஸ் டு பிகம் அ ஸ்கிரைப் அட் சிட்டி ஹால். லைசன்ஸ் அப்ளை பண்ணி என்ன உட்காந்துக்கலாம், ஸ்கிரைபா உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது. கன்க்ளூஷன். From this story we see that James learns important lessons about helping others, facing challenges and taking risks. So இந்த ஸ்டோரி மூலமா நம்ம நிறைய விஷயம், ஜேம்ஸ் மூலமா நம்மளுக்கு நிறைய மெசேஜ் கிடைச்சிருக்கு. அவன் ஹெல்ப் பண்றான், முடியாதவங்களுக்கு என்ன தேவையோ, அவன் கிட்ட பணம் போய் கொடுக்கல அவன், பட் அவனால என்ன முடியுமோ ஹெல்ப் பண்றான். சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கத்துக்கிறான். ஓகே, அண்ட் டேக்கிங் ரிஸ்க் எப்படி பண்றதுன்ற விஷயங்களையும் கடைசியில தெரிஞ்சுக்கிறான். Despite his trouble with the police, he is encouraged to explore new opportunities. லைஃப்ல சேலஞ்சஸ் எல்லாம் வராம இருக்காது. அதுக்காக புதுசா எந்த விஷயமும் கத்துக்காமலும் தெரிஞ்சுக்காமலும் இருக்கக்கூடாது. So we have to face challenges and we should also explore new opportunities such as getting a license and making his work official. Okay, license வாங்கி official நம்ம ஆத்த போறேன்னு நினைக்கிறான் இல்லையா அது. Okay, in the end James realizes that setbacks can lead
to growth and new possibilities if he is willing to take the first step. Setbacks லைஃப்ல இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை நம்ம எப்படி மாத்திக்கணும்? ஒரு பாதையா மாத்திக்கணும். ஓகே, ஒரு growthக்கான ஒரு பாதையா மாத்திக்கிட்டோம்னா நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஜேம்ஸ் லைஃப் பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஓகே, hope you like the explanation. Like, subscribe and comment for more such videos. Thank you for watching.